சட்டசபைக்குள்ள பேசினதால இது தப்பிச்சுக்கலாம் நினைச்சிருக்காரு சபாநாயகர். நீங்க ஆளுநர் நீங்க பண்றது தப்புன்னு சொல்ல உரிமை எடுத்துக்கலாம் சபாநாயகர், தப்பு கிடையாது. மாண்பை குறைக்கிற வகை, நீ RSS காரன், நீ காந்தியை கொலை பண்ணவரோட ஃப்ரெண்டு, நீ சாவர்கரோட ஆளு, அந்த மாதிரி பேசி தமிழ்நாடு சட்டசபைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினவர் உயர் திரு அப்பா அவர்கள். மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்களே, இன்னைக்கு காலையில் அமித்ஷா வந்து அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல், டெல்லியில் இருக்கிற லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு அசம்பிளியை பத்தி எனக்கு ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருக்காரு. மத்திய அரசாங்கத்தை மேலும் மேலும் பகைச்சிக்கிறீங்க. அது அமித்ஷா மாதிரி ஆள்லாம் டேஞ்சரஸ். அவங்க நீங்க எதிர்பார்த்த லெவலோட 1000 மடங்கு லேட்டரல் திங்கிங் உடைய ஆட்கள். பிஜேபி என்ன பண்றதுன்னு 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிருக்கு, என்ன பண்ணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நம்ம அடக்கி வாசிக்கணுமா இல்லையா? சரி, இப்போ நீங்க செந்தில் பாலாஜி இப்போ ஏன் ராஜினாமா பண்ணுங்க? என்ன அவசியம்? இப்போ ராஜினாமா பண்ணதுக்கான ஸ்டாலின். இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆகாயம் வாய்ஸ் நேர்களே. ஆளுநர் அவமானப்பட்டு விட்டாரா? மத்திய அரசுக்கு தமிழக அரசு மீது கோபம் வருமா? செந்தில் பாலாஜி இப்போது ராஜினாமா ஏன்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சாமி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரகாஷம். வணக்கம். ஆளுநருக்கு இப்போ ரொம்ப அவமானம் தானே? அசிங்கப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். அசிங்கப்படுத்தப்பட்டார். ஆமா, சட்டசபையில அசிங்கப்படுத்தப்பட்டார்னு சொல்லலாம். என்ன பண்ணுவார் இப்போ? போயிடுவாரா இங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு? அவர் ராஜினாமா பண்ண மாட்டார். போன சட்டசபை தொடர ஆரம்பிக்கும் பொழுது ஆளுநரை அவமானப்படுத்திய பொன்முடி எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். பயமுறுத்துறீங்க நீங்க? பயமுறுத்தல, நிதர்சனமான உண்மை. எவ்வளவோ முதல்வர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, எவ்வளவோ ஆளுநர் இருந்திருக்காங்க. கலைஞருக்கு ஆளுநருக்கு நட்பா பார்த்த மாதிரி யாரும் பார்த்திருக்க முடியாது. அண்ணா உஜ்ஜல் சிங் நட்பு சொல்லுவாங்க. அண்ணா போய் கேட்பாரா உஜ்ஜல் சிங் எப்படி கவர்மெண்ட் ரன் பண்ணணும்னு? தப்பு கிடையாது, ஒத்துமையா போனோம். இங்க என்ன நினைக்கிறீங்க? RSS ஏஜென்ட் இங்க வந்துட்டார் அப்படிங்கிற நோக்கத்தில் கோட்ஸேன்ற வார்த்தை எங்க இருந்து வந்தது? கோட்ஸேக்கோ தமிழ்நாடு அசம்பிளிக்கு என்ன சம்பந்தம்? அது சொல்லுங்க முதல்ல. சொன்னது ஏன்னு கேக்குறீங்களா? என்னத்தால கோட்ஸேன்ற வார்த்தை வந்தது? நீங்க ஆளுநர் பேசுறது தப்பு, உட்காந்து படிக்காம போனதெல்லாம் கமெண்ட். கோட்ஸே சாவர்கர்ன்ற வார்த்தை தமிழ்நாடு சட்டசபையில் வர வேண்டிய காரணம் என்ன? என்ன ஆளுநர் RSS சேர்ந்தவர், RSS பின்புலம் கொண்டவர், அல்லது காந்தி மிக பெரிய அளவுக்கான சுதந்திரத்திற்கு பங்களிப்பு கொடுக்கவில்லை, இதெல்லாம் பேசுறதுனால அவர் கோட்ஸே ஆதரவாளராகவும் வீர சாவர்கர் ஆதரவாளரும் பார்த்திருக்காங்களா? இதே வார்த்தையை மகாத்மா காந்தியை கொன்னது RSS சொன்ன ராகுல் காந்திக்கு உச்ச நீதிமன்றம் என்ன குட்டி வச்சது பாத்தீங்க தெரியல உங்களுக்கு? உச்ச நீதிமன்றம் ராகுல் காந்தியை என்ன தண்டனை கொடுத்தது, என்ன எப்படி அலக்கழிச்சதுன்னு பாத்தீங்கல்ல? சட்டசபைக்குள்ள பேசினதால இது தப்பிச்சுக்கலாம் நினைச்சிருக்காரு சபாநாயகர், நினைச்சிட்டு இருக்காரு. சட்டசபைக்குள்ள பேசினதுனால தப்பிச்சுக்கலாம். நீங்க ஆளுநர் நீங்க பண்றது தப்புன்னு சொல்ல உரிமை எடுத்துக்கலாம் சபாநாயகர், தப்பு கிடையாது. மாண்பை குறைக்கிற வகை, நீ RSS காரன், நீ காந்தியை கொலை பண்ணவரோட ஃப்ரெண்டு, நீ சாவர்கரோட ஆளு, அந்த மாதிரி பேசி தமிழ்நாடு சட்டசபைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினவர் உயர் திரு அப்பா அவர்கள். நீங்க சொன்னீங்க போன வருஷம் பொன்முடி என்ன பண்ணாரு, இப்ப எங்க இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு நேரடியாக சொன்னீங்க. நேரடி இல்ல, அதான் நடக்குது. இப்போ என்ன மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்களே, டைரக்டா மத்திய அரசாங்கம் எதுவும் பண்ணாது. இன்னைக்கு காலையில் அமித்ஷா வந்து அட்டார்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல், டெல்லியில் இருக்கிற லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு தமிழ்நாடு அசம்பிளியை பத்தி எனக்கு ரிப்போர்ட் ஒன்று கேட்டிருக்காரு. இன்னைக்கு டெல்லி பத்திரிகை, எனக்கு தெரியாது, டெல்லி பத்திரிகையாளர் என்கிட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அர்ஜென்ட் மீட்டிங் போட்டு என்ன நடந்தது, என்ன போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன பண்ணலாம்? நீங்க நான் என்ன பண்ணலாங்கிறது இல்ல, என்ன பண்ணுவான்னு நம்ம பேசலாம். பின்னாடி வழியா குடைச்சல் கொடுக்கலாம். என்ன குடைச்சல் வரும்? இன்னும் 2 பேரை ED ரைட் பண்ண வைக்கலாம். என்ன புதுசா இதுக்காகவே பண்ண முடியாது இல்ல? இதுக்காக எல்லாம் உத்தமர்கள் இல்லையே, எல்லாருமே கத்தி தொங்குதே. அந்த கத்தியை ஒரு 2 இன்ச் இறக்குனாங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்ல வரேன்னா, ஆளுநரோட மோதி தமிழ்நாட்டு நலனை கெடுக்க பார்க்கணுமா? ஓரளவுக்கு காமெடி இதுதான். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, பொண்டாட்டி கைப்பத்தா கூட்டம், கால் பத்தா கூட்டம் அப்படி மாமியார் சொல்லுவாங்க. வேற வழியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். மாமியார் மருமக ஒரு மாதிரி பிடிக்கிறதோ பிடிக்கல, ஒரே வீட்டில் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கல, ரவி கவர்னரா வந்துட்டார், விட்டு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் மோதுனீங்கன்னா, இந்த மாதிரி எந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தவிர கலைஞர் வந்து பர்னாலா வந்து கலைஞர் எழுந்து நிற்பார். இருந்தா கூட கலைஞர் வந்து பர்னாலா
ஆளுநர் என்ற முறையில் அவர் போய் மாதம் மாதம் சந்திச்சு பேசிட்டு வருவார். அந்த மரியாதை கொடுத்து எனக்கு தெரியும். அதே மாதிரி அண்ணா உஜ்ஜல் சிங் நட்பு. எம்ஜிஆர் எந்த கவர்னரையும் பகிச்சிக்க மாட்டார். குரானான்னு ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அவர் கண்டா கிள்ளுவார் கண்ணத்தெல்லாம், நான் பார்த்திருக்கேன். கலைஞர் 2 தடவை ஆட்சி கவிழ்க்கப்பட்டார். பிரசிடென்ட் ரூல், கவர்னர் தான் பண்ணார். இருந்தா கூட கவர்னரை தரக்குறைவா பேசுனது இல்லை. சோ நான் என்ன சொல்றேன், சபை மாண்பு காக்கிறதுங்கிறது சபாநாயகர் கையில தான் இருக்கு. அந்த சபாநாயகரே அதை காப்பாத்தலைன்னா அப்புறம் தமிழ்நாடு இது நடுவில் மாட்டின் முடிக்கிறது அப்பாவி பொதுமக்கள் தான். எந்த ஒரு மாநிலத்திலையும் சட்டசபை தான் அதிகாரமிக்கது அப்படி நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னாரு, உரை படிக்கப்பட்டது, பதிவேற்றப்பட்டது, அது அரசாங்கத்தின் உரை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆளுநருடைய பங்களிப்பு தேவை அவசியம் இல்லை ஆயிடுச்சா இல்லையா? 10 வருஷமா யூபிஏல இருந்தீங்கல்ல, ஆளுநர் பதவியே வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும்போது எடுத்துக்கலாமே. ஆட்டுக்கு தாடி வேண்டாம்னா அப்பவே எடுத்துக்கலாமே, ஏன் எடுக்கல? அப்போ உங்களுக்கு கவர்னர் தேவைப்பட்டது. இதே கவர்னர் திமுக எதிர்கட்சியா இருந்த போது பன்வாரிலால் புரோஹித்தை பார்த்து எவ்வளவு மனு கொடுத்தாங்க அதிமுக ஆட்சி மேல. அப்ப ஏன் கவர்னர் வீட்டுக்கு போனீங்க? ராஜ்பவன் கதவை தட்டினீங்க. கவர்னர் தான் ஆட்டு தாடி ஆச்சே, வேண்டாமே, ஆட்டு தாடி இதுக்கு பார்க்கணும், வேற பார்த்துக்கலாமே. சரி, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசினா ஜனங்களும் இந்த மாதிரி இல்லை புரிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கூடுமான வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது பெட்டர். இப்போ இதுல என்ன முதல் பிரச்சனை, இவர் எழுதி கொடுத்ததை அவர் படிக்க மாட்டேன்ட்டார். ஏன் படிக்க மாட்டேன்ட்டார்? மத்திய அரசாங்கத்தை தாக்கி எழுதுனதை எந்த மாநில ஆளுநர் படிப்பார் சொல்லுங்க? எழுதி கொடுக்கறத படிக்க வேண்டியதான, அது எழுதி கொடுத்த படிக்கிறது ஸ்டெனோகிராஃபர் இல்ல, அது ஒரு பிஏ வச்சுனா கூட படிச்சுப்பார். ஆளுநர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து எங்கான குரல் கொடுப்பாரா? ஏன்னா அந்த வார்த்தை வரும், மை கவர்மெண்ட் வரும். ஆளுநர் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா எந்த அரசாங்கம் டெக்னிக்கலா அவர் அரசாங்கம் இல்லை, ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஆளுநர், அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. எப்படி டிரான்ஸ்பர் ஆகி போகலாம். அவர் அந்த பதவியில் இருக்க வரைக்கும் மை கவர்மெண்ட் வார்த்தை யூஸ் பண்றதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. என்ன அரசாங்கம், என்ன அரசாங்கம் சொல்லும்பொழுது அதற்கு உண்டான பொறுப்புகளும் அந்த வார்த்தைகளுக்கு பொறுப்புகளை வந்து சேர்க்கின்றன. அப்படி இருக்கும்போது சிஏ எதிர்ப்பு சட்டம், எங்களுக்கு கவர்மெண்ட் பணம் கொடுக்கல, ஏமாத்திச்சு, இந்தியாவிலேயே வெளிநாட்டு முதலீடு எதிர்க்கக்கூடிய முதல் மாநிலம் நான் அப்படின்னு புருடா விட்டு பேச சொன்னா எப்படி கவர்னர் அதை பொறுப்பேற்று பேச முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப பேசாம போயிருக்கலாம், வராம கூட இருந்திருக்கலாம்ல. இல்ல, அவர் மரியாதைக்கு வந்துட்டு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி உட்காந்து உங்க தமிழ் டிரான்ஸ்லேஷனை கேட்டாரா இல்லையா? நீங்க அவர் எழுந்து வாக் அவுட் பண்ணி போயிருந்தாருன்னா போனது மாதிரி ஒத்துக்கலாம். சார் அவர் மாண்பை கெடுத்துட்டாருங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சட்ட எக்ஸ்பர்ட் கிடையாது. சட்டசபையில் வந்து ஆளுநர் அமர்ந்து இந்த இந்த உரையை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணுமே தவிர எனக்கு தெரிஞ்சு 2-3 கவர்னர் உடம்பு சரியாக படிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்ப என்ன அந்த தீர்மானம் நிறைவேற்றலாம் அர்த்தமா? சிக்காயிட்டாங்க கவர்னர். சில கவர்னர் கூப்பிடாமே நடந்திருக்கு. அந்த மாதிரி கூத்தெல்லாம் தெலுங்கானாவில் பார்த்துருக்கோம். ஆளுநரை கூப்பிடாம மீட்டிங் சைனடே பண்ணாம அப்படியே பண்ணிட்டாங்க. இங்க அந்த மாதிரி நடக்கல. வந்தாரு, அவரோட கருத்தை சொன்னாரு, படிச்சதா எடுத்துக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு இது உடன்பாடு இல்லைன்னு சொல்லி உட்காந்தார். நீங்க தமிழ்ல படிச்சீங்க, அது தப்பு கிடையாது. நீங்க என்ன பண்ணிக்கணும், அவர் வழி அமைச்சிட்டு இந்த மாதிரி ஆளுநர் பண்ண தப்பு. அவர் உட்காந்துட்டு செருப்பால் அடிச்சா மாதிரி அவர் மூஞ்சிக்கு மேல நீ ஆர்எஸ்எஸ் காரன், நீ வந்து கோட்சேக்காரன், நீ வந்து இவன் சாவர்கர், அந்த மாதிரிலாம் ஒரு ஆளுநரை கேவலப்படுத்துறத தமிழ்நாடு மக்கள் முழு தொலைக்காட்சியில் பார்த்துட்டு இருக்காங்க. கெட்ட பேர் ஆளுநருக்கு இல்லை, கவர்னர் படிச்சா படிக்கல இதை பத்தி அவனுக்கு கேர் பண்ண போறது இல்லை. மக்கள் கோவத்தில் இருக்கிறது சபாநாயகர் மேல. அவங்க சொல்றாங்க அவர் மந்திரி பதவி கொடுக்கல, கோவத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணி ஸ்டாலினை கவுத்து விடுறாருப்பான்றாங்க. இப்ப வேற ரூட்ல போகுது. இப்போ சரி, இப்போ என்ன நடக்கும்? இப்ப என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு? நீங்க குடைச்சல் கொடுப்பாங்கன்னு சுருக்கமா சொல்லி நான் யூகம் தான் பண்ண முடியுமே தவிர உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மாதிரி யூகம் தான் பண்ண முடியும். எனக்கு மத்திய அரசாங்கம் டைரக்ட் கடல் கிடையாது. மத்திய அரசாங்கத்தை அதிகமா பகிச்சுக்காதீங்கன்னு ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். என்ன குடைச்சல் வருங்கிறீங்க? வந்துட்டு இருக்கேன். போன வாட்டி அசிங்கம் வெளியில போ அப்படின்னு சொன்ன பொன்முடிய என்ன ஆனார்னு பார்த்தோம். சரி, மத்திய அரசாங்கம் பிடிக்கிறதோ பிடிக்கல, அது மத்திய அரசுடைய மான்ஸ்டர், இஸ் அ மான்ஸ்டர். அந்த வார்த்தை யூஸ் பண்ணும், பூதாகரமா இருக்கும். அது காங்கிரஸ் மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஜனதாதள மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் இஸ் பவர்ஃபுல். அது நம்ம இந்தியாவோட சட்டத்திட்டங்கள் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. அந்த மத்திய அரசாங்கம் நினைச்சா அரவிந்த் கெஜ்ரிவாலே தூக்கி உள்ள போடுற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்,
நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்து எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்க. மோடி எதிர்க்கணும், கவர்னர் எதிர்க்கணும், அண்ணாமலை எதிர்ங்க. அரசியல் தப்பே கிடையாது. அண்ணாமலை எதிர்க்கணும் யாருமே சொன்னது கிடையாது. அண்ணாமலை எதிர்த்தா அரசியல் பண்ண முடியும். மோடி எதிர்க்கிறது கூட தப்பு கிடையாது. ஆளுநரை நீங்க என்ன எதிர்க்கிறீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க முடியாதவர்கள், அண்ணாமலை எதிர்க்க முடியாதவர்கள் ஆளுநரை எதிர்ப்பது மூலமா நம்மளோட கோபத்தை காமிக்க பாக்குறீங்க. அது ராங் டைரக்ஷன்ல போதும், யூ டர்ன் ஆகுதுன்னு பயமா இருக்கு. நீங்க என்ன ஆகுங்கிறீங்க? நீங்க யூகத்தை சொன்னீங்க. என்ன 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 குறைச்ச கொடுப்பாங்க? யாருக்கு இப்போ குறைச்ச வர வாய்ப்பு இருக்கு? யார் லிஸ்ட்ல இருக்காங்க? என்ன நடக்கும்? லிஸ்ட்ல இருக்காங்க நமக்கு தெரியாது. மத்திய அரசாங்கத்தை மேலும் மேலும் பகைச்சிக்கிறீங்க. அது அமித்ஷா மாதிரி ஆள்லாம் டேஞ்சரஸ். அவங்க நீங்க எதிர்பார்த்த லெவலோட 1000 மடங்கு லேட்டரல் திங்கிங் உடைய ஆட்கள். நமக்கு நம்ம தெரியாத விஷயத்தை இல்லை. பிஜேபி என்ன பண்றதுன்னு 10 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிருக்கு, என்ன பண்ணும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நம்ம அடக்கி வாசிக்கணுமா இல்லையா? அதுக்கு உங்களை மண்டியிட சொல்ல, தமிழ்நாட்டோட நலனை மண்டியிட்டு மோடி காலில் சமர்ப்பிக்க வேண்டாம். அடிமை அரசா இருக்க வேண்டிய தேவை இல்லை. அனுசரிச்சுன்னு போற அரசா இருக்கணும். ஏன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுதான் நீங்க நிதியை வாங்கணும். உங்களுக்கு பெடரல் செட்டப்ல வேற வழி கிடையாது. ஜிஎஸ்டியோ பணமோ நிதியோ மத்திய அரசு. அதனாலதான் கலைஞர் சொல்லுவார், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு. அந்த வார்த்தையை நீங்க மதிச்சிருந்தீங்கன்னா அப்பாவை இந்த மாதிரி பேச விட்டுருப்பீங்களா? விட்டுருக்க மாட்டீங்க. நீங்க ஊகம் தான் சொன்னீங்க, குடைச்சல் கொடுப்பாங்க. சட்டத்தை மீறி என்ன செஞ்சிட முடியும்? சட்டத்துக்கு உட்பட்டு குடைச்சல் கொடுக்கலாம் இல்லையா? ஆனா சட்டம் இப்ப செந்தில் பாலாஜி இப்ப நடக்கிறதுலாம் சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நடக்கிறது. நான் கேட்கிறேன், சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடந்திருந்தா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டும் சும்மா இருந்திருக்குமோ? சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டும் பிஜேபியோட விங் இல்ல, தனித்தன்மை மிக்க ஒரு ஆளுமை மிக்க ஒரு அமைப்பு. அது எங்கேயான வேடிக்கை பார்க்குமா? எங்கேயான மத்திய அரசாங்கத்தை ஆதரிக்குமா? மத்திய அரசாங்கத்தை என்ன பாடாப்படுத்தி நம்ம பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட். அதனால அந்த பேச்செல்லாம் பேசுறது தப்பு. என்ன நடக்கும்னா, நீங்க அதிகமா அவங்கள சீண்டி பார்க்க நஷ்டம் உங்களுக்கு தான் வரும். இப்போ வருஷத்துக்கு 2 தடவை உதயநிதியை பார்க்கிறாருன்னா உங்க குடும்பத்து மேல மரியாதை வச்சிருக்காரு. கலைஞர் மேல பாசம் வச்சிருந்தார், மரியாதை வச்சிருந்தார். ஸ்டாலின் மேலேயும் மோடி பாசம் வச்சிருக்காரு, மரியாதை வச்சிருக்காரு. எனக்கு தெரியும், எங்கேயுமே தப்பா பேச மாட்டார். அரசாங்கம் மேல குறை சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மோதி. இப்போ நீங்க எதுக்கு மோதி பாக்குறீங்க? உங்க கூட இருக்கிற இந்த வேலைக்காகாத எதிர்கட்சி கூட்டணிக்கு நல்ல பேர் வாங்கணும்னா அந்த கூட்டணியே திவாலாகி போச்சே. நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. ஸ்டாலின் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல. தமிழ்நாட்டின் ஆளுமையே இருக்கணும்னு விரும்புறோம். மத்திய அரசாங்கத்தை டைரக்டா எதிருங்க, தப்பே கிடையாது. ஆனா காங்கிரஸ் திருப்திப்படுத்த, விசிகே திருப்திப்படுத்த, கம்யூனிஸ்ட் திருப்திப்படுத்த, இந்திய கூட்டணி திருப்திப்படுத்தி பண்ணீங்கன்னா அந்த கூட்டணி நாளைக்கு துணிக்கான ஓடி போயிட்டாங்கன்னா நீங்க நிராஜபாணியா நின்னீங்கன்னா யார் காப்பாத்துறதுன்ற கேள்வி வரும் இல்லையா? ஆனா இந்த மாதிரி செய்யறது மூலம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணலாம் அப்படின்னு. செந்தில் பாலாஜி ஒரு இஷ்யூ இருக்கு. இன்னும் பொன்முடி நேரடியாக மத்திய அரசுடைய வழக்குகள் மூலம் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்படலை இல்லையா? இன்னும் கூட நிறைய பேர் மேல வழக்கு மத்திய அரசாங்க வழக்கு அதுவும் இருக்கு. அடுத்தது துரைமுருகன், அப்புறம் அனிதா ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மாதிரி எல்லாமே KKSS ராமச்சந்திரன், இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஆனா அதுக்கான வழக்குகள் அதன் வழி போகும். சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். அப்படித்தானே இருக்க முடியும். அது மீறி அதிகப்படுத்தி திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இதன் மூலம் அவங்க பழி வாங்குவாங்களா மத்திய அரசு? நான் ஒண்ணே ஒன்று கேட்கிறேன். 2G வழக்கு எந்த அரசாங்கத்தால் போடப்பட்டது? அப்பொழுது கனிமொழியும் ராஜாவும் எந்த அரசாங்கத்தால் சிறையில் அடைக்கப்பட்டார்கள்? அப்போ அவங்களுடைய கூட்டணி தான், காங்கிரஸ் கூட்டணி. உங்க கூட்டணி தான். உங்க அருமை மகளை தூக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் கலைஞர். நம்ம சிறை வாழ்க்கை என்பது கொடுமையான வாழ்க்கை. ஒரு பெண், அதுவும் பாவம், ஒரு கலைஞரோட கண்ணு மாதிரி பார்க்கிற பெண்ணு போய் ஜெயிலில் போட்டாங்களே, எவ்வளோ அப்பா மனசு வருத்தப்பட்டிருக்கும், எவ்வளோ துடிச்சிருப்பாரு. என்னதான் ஒரு குழந்தைய பண்ணி ஜெயிலில் போட்டாருன்னா எவ்வளோ வருத்தம். எங்கிட்ட சொல்லியிருக்காரு எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு. அப்படிப்பட்ட வருத்தங்களை கொடுத்த காங்கிரஸையே கலைஞர் எதிர்த்தாரா? மன்மோகன் சிங்கோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனார். சோனியா காந்தி, என் பொண்ணு நீ ஜெயிலில் போட்ட, கூட்டணி முடிச்சுட்டு போறேன், வேண்டாம் 2G வழக்கு. இந்த பக்கம் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, அறிவாலயத்தில் மேல இன்கம் டாக்ஸ் ரைடு, இதெல்லாம் பார்க்காத தமிழ்நாடா. ஆனால் கலைஞர் பண்பட்ட அரசியல்வாதி. அவருக்கு தெரியும், கவர்னர்லாம் முறைச்சக்கூடாதியா, நாளைக்கு அதை போகணும், போய் பார்த்துட்டு வா, வாரம் மாதம் பார்த்துட்டு வா, அந்த மரியாதையை கொடுப்பார்.
அவருக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, கலைஞர் கவர்னர் பிடிக்காமையே இருக்கலாம், அது வேற விஷயம். பர்னாலா வந்து கூப்பிட்டா ஓடி வந்துடுவார். இருந்தாலும் இவர் போய் பந்ததி தெரிஞ்சவர் கலைஞர், அந்த சீட்டுக்கு மரியாதை கொடுக்கலையா, எப்பவுமே சொல்லுவார், அந்த சீட்டுக்கு மரியாதை கொடுக்கலையா, அது முக்கியம் அப்படிம்பார், எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்காரு. அந்த மரியாதையை நம்ம சீட்டுக்கு கொடுக்கணும். என்னதான் உங்களுக்கு ஏங்க இதுக்கு முன்னாடி நடக்காதா? பன்வாரிலால் புரோஹித் மேல பாலியல் வன்கொடுமை சட்டம் ஏடிஎம்கே போட்டது, அப்ப ஏத்தீங்களா இல்லையா? அப்ப நீங்க கவர்னரை வந்து கவர்னர் தூக்கி ஜெயிலில் போடுங்க, ஐயா அப்ப எதிர்கட்சி நீங்க. அப்ப கவர்னர் உங்களுக்கு தேவைப்பட்டது, கவர்னர் மனு கொடுக்க போனீங்க, கவர்னர் நல்லவர் ஆயிட்டாரு. திடீர்னு அந்த கவர்னர் உத்தமரா இருந்தவர் இப்போ வந்து கொடுமைக்காரனா மாறதுக்கு கவர்னர் காரணமா? இது என்ன நடக்குதுன்னா, இந்த 10 வருட மோடி ஆட்சியில மோடியை எதிர்க்க முடியாதவர்கள், மோடியை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், எதிர்க்க துணிந்த ஆயுதம் தான் ஆளுநர் பதவி. மம்தா பானர்ஜி ஆட்டம், தெலுங்கானா ஆட்டம், கேரளா ஆட்டம், தமிழ்நாடு ஆட்டம், பஞ்சாப் ஆட்டம், டெல்லி ஆட்டம், இந்த மாநிலங்கள்லாம் கவர்னர் எதிர்க்கிறதுக்கு காரணம் மோடி எதிர்க்க அவங்களுக்கு துணிவு இல்லை, தெம்பு இல்லை. என்னடா பண்ணலான்னு பார்த்தாங்க. அந்தந்த மாநில பிஜேபி தலைவர் எழுத்தும் ஒன்றும் வேலையாகல, கவர்னர் எழுத்துது. கவர்னர் எழுத்தால மாட்டே ஒரு வீரமா கவர்னர் எழுத்தோம் அப்படின்னு வீரமா. வெஸ்ட் பெங்கால கவர்னர் எழுத்தீங்க, ஜெகதீப் தங்கர் உதவி ஜனாதிபதி ஆயிட்டார், போஸ்டிங் மேல போயிட்டார். நீங்க நினைச்சிருந்தா ஆரிஃப் முகமது கானை தூக்கிருக்கலாம் டெல்லி, ஏன் தூக்கல? ரவியை தூக்கிருக்கலாம், ஏன் தூக்கல? ஆர்.என். ரவி பெரிய பதவிக்கு போவார், அடுத்த பெரிய பதவிக்கு போவார். ஆர்.என். ரவி துணை ஜனாதிபதியா போலாம், நமக்கு தெரியாது. இதெல்லாம் கால்குலேஷன். நம்ம என்ன சொல்றோம், அவருக்கு லாபம் தான். இப்போ அவருக்கு லாபமோ நஷ்டமோ அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நான் கவர்னர் சப்போர்ட் பண்ணல, கவர்னர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. நீங்க பயோமீடியா பார்க்கணுமே தவிர தமிழ்நாட்டோட நலன் அப்படின்னு சொல்றீங்களே, அந்த நலனை கருத்தில் கொண்டு இருந்தீங்கன்னா சரி. நீங்க நேரில் போய் கூப்பிட்டீங்க, மரியாதை, ரொம்ப நல்ல பாயிண்ட். அன்னைக்கே சொன்னேன், ஸ்டாலின் மாதிரி ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதி பார்க்க முடியாது. மனமாச்சரியம் இல்லாம கவர்னரை போய் பார்த்து பொக்கே கொடுத்து மீட் பண்ணி மரியாதை கூப்பிட்டார். அதுல எந்த தவறும் கிடையாது. ஸ்டாலின் நினைச்சா கவர்னர் எல்லாம் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த முறை தவறக்கூடாதுன்னு கரெக்டா இருந்தார், கூப்பிட்டார். அந்த உரையில பிரச்சனை இருந்ததா? நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த கவர்னர் போட்டு அமுச்சு வச்சிருங்க, அவர் வெளியில கதவு போட்டு தாப்பால் போட்டுட்டு, இந்த அரசாங்கம் மாதிரி உலகத்திலே கிடையாது, ஜார்ஜ் புஷ் பாராட்டிய அரசாங்கம், ஜோ பைடன் பாராட்டி பேசுங்களா, யார் வேணா அதை ஏன் அவர் வாயில போடுறீங்க? இப்ப நீங்க முதலமைச்சர் முறையில உங்களுக்கு ரூல் எழுந்து பேசுறது எல்லா உரிமையும் இருக்கு, எல்லா உரிமையும் இருக்கு. தமிழ்நாடு சட்டசபை முழுக்க ஒரு காலத்துல ஜால்ராவா இருந்தா நம்ம பார்த்திருக்கோம். அதிமுக ஆட்சியில் ஜால்ரா சத்தம் தான் கேட்கும், வேற எதுவுமே கேட்காது. அந்த மாதிரி மாத்திட்டு போங்க. நீங்க அவர் வாயால உங்களை புகழணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அங்கதான் சிக்கல் வருது. நீங்க உங்களை பொழுதுட்டு போங்க, இந்தியாவிலே நாங்க தான் பெஸ்ட், யூபியில் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, எங்களுக்கு தான் ஹையஸ்ட் எஃப்டிஐ, எங்களுக்கு தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எங்க மாநிலம் சொல்லிட்டு போங்க. யாரு உங்களை தடுக்க போறாங்க? நாளே பிஜேபி எம்எல்ஏ அவங்க வாக் அவுட் பண்ண போறாங்க. அதிமுகவும் எதிர்க்காது, எதிர்த்தா சொல்லுவீங்க கள்ள உறவு, பாஜக அதிமுக கள்ள உறவுங்க. அது பாவாய் இப்ப நடுவில் மாட்டின கதவுல மாட்டின எலி மாறி மாட்டிக்கிறது அதிமுக தான். கவர்னரை சப்போர்ட் பண்ண முடியல, டிஎம்கே சப்போர்ட் பண்ண முடியல. கவர்னர் சப்போர்ட் பண்ணா பாஜக பி டீம்ன்றாங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்ணா கதை காலி. முதல்ல ஃபர்ஸ்ட் கொலாட்ரல் டேமேஜ் ஏடிஎம்கே தான். சரி, இப்போ நீங்க செந்தில் பாலாஜி இப்போ ஏன் ராஜினாமா பண்ணுங்க? என்ன அவசியம் இப்போ ராஜினாமா பண்ணதுக்கான? ஸ்டாலின் என்ன ரீசன்? மந்திரி பதவியில் இருந்தா அவருக்கு பெயில் கிடைக்காது, எம்எல்ஏ பதவி பெயில் கிடைக்காதுன்னு பல முறை அவர்கிட்ட எடுத்து கூறப்பட்டது. அவர் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் புழல் சிறையில் ஒருத்தருக்கு வசதி பண்ணி கொடுக்கணும்னா அவர் மந்திரியா இருந்தால் மட்டும் அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மனிதனுக்கு அரசாங்கம் மனசு வைத்தால் எல்லா சலுகைகளையும் வழங்க முடியும். ஏர் கண்டிஷன் ரூம்லேருந்து பட்டு பீதாம்பரம் பாயிலேருந்து தங்கத்தாட்டிலேருந்து எல்லாம் கொடுக்க முடியும். அந்த ஜெயிலர், டிஐஜி பிரிசன் இவங்க மனசு வச்சா போதும். யாருக்கு வெளியில தெரிய போறது இல்லை. சிறையில் நடக்கும் அக்கிரங்கள் வெளில தெரியாது, அங்க நடக்கும் நல்லதே வெளில தெரியாது. இவங்க நினைச்சாங்க மந்திரியா இருக்கிறதுனால மட்டுமே, மந்திரியா இருக்கிறதுனால என்ன ஒரு லைபிலிட்டிங்கிறத 8 மாதமா செந்தில் பாலாஜி பார்த்துட்டார். அது இல்லாம திமுக கொங்கு மண்டலத்தில் வீக் ஆகிட்டு வருது, அது தேர்தலில் பாதிக்கும்னு உளவுத்துறை முதலமைச்சருக்கு அறிக்கை கொடுத்துருக்கு. கொங்கு மண்டலம் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மீட்டணும்னா செந்தில் பாலாஜியால் முடியும். ஸோ அடுத்தது எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் காணாமல் போன தம்பி திடீர்னு முளைப்பார், முளைச்சு சரணடைவார். இதெல்லாம் சரணடைஞ்சு செந்தில் பாலாஜி வெளியில் பெயிலில் கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணுவாங்க. வந்தவுடனே அவருக்கு திருப்பி மந்திரி பதவி வேணாம், கட்சி பதவியில் இருங்க, கட்சியை வளங்க, நீங்கள் கொங்கு மண்டலத்தில் போய் வளங்கன்னு.
இதெல்லாம் மத்திய அரசாங்கம் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பண்ணால் நாளைக்கு செந்தில் பாலாஜி பெயில் கொடுப்பான்னு நினைப்பீங்களா? சரி, செந்தில் பாலாஜிக்கு பெயில் ஜூலையில் கொடுத்தாங்கன்னா, ஜூனில் கொடுத்தாங்கன்னா, பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்சிருக்குமே. அவங்க மனசு வச்சாங்கன்னா ஜூனில் கொடுக்கலாம் பெயில். ஒரு வருஷம் கழிச்சு போன ஜூனில் கைதானார், 1 year வரைக்கும் ஜெயில், அப்புறம் பெயில். சரி, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்க போட்ட திட்டமெல்லாம் பிளான் ஆகிடுமே. தட் இஸ், நம்ம ஒரு திட்டம் போடுவோம், அது மத்திய அரசாங்கம் ஒரு திட்டம் போடும், கடவுள் ஒரு திட்டம் போடுவார். அந்த மாதிரி திட்டங்கள் நம்ம போடலாம். இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு, எப்படியாவது செந்தில் பாலாஜி வெளியில் எடுத்து கொங்கு மண்டலத்தில் உள்ள இறக்கி இழந்த செல்வாக்கு மீட்கணும்னு ட்ரை பண்றாங்க. அது நடக்குமான்னு காலம் தான் பதில் சொல்லணும். ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு பெயில் கிடைக்காதுன்னு சொல்றீங்க. இல்ல, இந்த முடிவை 8 மாதத்திற்கு முன்பு செந்தில் பாலாஜி எடுத்திருந்தாருன்னா ஒரு கால் வாய்ப்பு வந்து வெளியில வந்திருக்கலாம். ஏன்னா அப்போ இடி அப்டேட் பண்ணிருக்காது. அப்ப இடி என்ன சொல்லுது? இது மினிஸ்டர், இது எம்எல்ஏ, இது பவர்ஃபுல் மேன், சாட்சியங்களை கலைப்பார். இப்போ பொன்முடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் மந்திரி இல்லை, எம்எல்ஏ இல்லை, அவர் மேல எந்த வழக்கும் ஒன்றும் சீரியஸாக போகிறது இல்லை. அவர் ஜாலியாக வெளியில தான் இருக்காரு. ஒன்றுமே அவர் ஒன்றும் நார்மலாக தான் இருக்கார். அரெஸ்ட் பயமும் இல்லை, கேஸ் பயமும் இல்லை, எல்லாம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. அது நம்ம இந்தியாவோட சட்ட திட்டங்கள் அதெல்லாம் சாமானியமாக நடக்கும். ஆனால் கன்விக்டட் தானே அவர், குற்றவாளி. தள்ளி போட எல்லாமே தள்ளி, இப்போ ஹாப்பியாக இருக்கார். எத்தனை வருஷம் தள்ளி போடுன்னு தெரியாது. 2Gயோட மேல்முறையீட்டு போட்டாங்க, எத்தனை நாள் ஆகிட்டு இருக்கு ஒன்றும் தெரியல. சில விஷயங்கள்லாம் மர்மமாகவே இருக்கும். பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு என்ன நினைப்பா, செந்தில் பாலாஜி தம்பி எங்கே இருக்கான்ற விஷயம் மர்மமாகவே இருக்கு. மத்திய அரசாங்கத்தில் கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் கண்டுபிடிக்கல? அது அந்த இடம் பர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட் வந்து மந்திரி பதவியும் எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பெயில் கிடச்சிடும். அவங்க வேற மாதிரி கால்குலேட் பண்ணி இவங்க இதுக்கோசரம் தான் கேட்குறாங்க, ஒரு 3 மாதம் இருக்கட்டும், தேர்தல் முடிஞ்சா அனுப்பலாம் அப்படின்னு அட்வொகேட் ஜெனரலோ அட்டார்னி ஜெனரலோ ஏஏஜியோ வாதிட்டார்னா என்ன பண்ண முடியும்? அப்பனா வெளியே வர வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. தெரியல. இவங்க போடுற கணக்கு ஒன்னா இருக்கு, அவங்க போடுற கணக்கு என்னவா இருக்குன்னு அது நடக்கும் போது தான் நமக்கு தெரியும். மத்திய அரசாங்கத்தோட கணக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த வழக்கு எல்லாம் வரும்போது தான் நமக்கு தெரியும். வெளியே வந்தாருன்னா வர தேர்தலே வேற செய்வாரு. கண்டிப்பா அவங்களோட ஐடியாவே வெளியில கொண்டு வந்து கொங்கு மண்டலம் இறக்கி இழந்த புகழை மீட்டு திருப்பி அங்க ஸ்வீப் பண்ண. ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான சாதுரியங்கள் ஸ்டாலினுக்கு இருக்கு, அதை நீ குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர் கட்சிக்கு வணங்குது, அவர் பண்றார். செந்தில் பாலாஜி வெளியில் எடுக்க முடியுமான்ற எங்க திமுக வழக்கறிஞர் அணியில பெஸ்ட் பிரெயின்ஸ் இருக்கு, அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியலையே. டெல்லியில் இருக்க அத்தனை லாயர் தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆரியமா சுந்தரத்துலேருந்து கபில் சிபல்லேருந்து அவ்வளோ டாப் லாயரும் முகுல் ரோத்கேல எல்லாம் வந்தாச்சு. ஒத்தராலே ஒன்றும் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் நிலைமை தெரிஞ்சது. ஓஹோ, இது வந்து வக்கீல் மேல தப்பு இல்லை, நம்ம மேல தப்பு அப்படின்னு இறங்கியிருக்காங்க. பட் இது கை கொடுக்குமான்னு போக போக தான் பார்க்கணும். ஆனா அப்படி வெளியே அவர் வரல அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே அவருடைய செல்வாக்கு மூலம் உருவாக்கி வைத்திருந்த அந்த வாக்கு வங்கி செதறாம தானே இருக்கும். இல்லை, நீங்க பர்சனலா இருந்து இருக்கிற செல்வாக்கு வேற, ரிமோட் கண்ட்ரோல் செல்வாக்கு வேற. அப்படி இருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் கொங்கு மண்டல செல்வாக்கு குறையாம இருந்துக்கணுமே. செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தா கூட கொங்குல வந்து செல்வாக்கு இருந்ததுன்னா நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். செல்வாக்கு சரிஞ்சிட்டு வருது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கே ஏடிஎம்கே பிஜேபி ஸ்வீப் பண்ணுன்றாங்க கோயம்புத்தூர்ல. ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணுங்கிறது, கொங்கு பெல்ட் எல்லாம் எடுக்குங்கிறது. அந்த ஒரு ஃபியர்ல தான் இந்த ஆக்ஷன் பண்றாங்க. அது என்ன நடக்கும் நமக்கு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்மளோட அனுபவத்தின் அடிப்படையில் பேசலாமே தவிர அறுதிட்டு சொல்ல முடியாது. இதுதான் நடக்கும்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து we are not psychologist. அவரு எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா பண்ணுவாரு கண்டிப்பா. அடுத்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணி பிரதரையும் சரணாடி வைப்பாரு. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். அது இல்லாம 8 மாதம் சிறை தண்டனைங்கிறது கொடுமைங்க. அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். என்னதான் பஞ்சுமத்தையில படுத்திருந்தாலும் ஏசி ரூல படுத்திருந்தாலும் 4 வேளை சரணா பண்ணல சாப்பாடு வந்தா கூட அந்த சிறை கொடுமை என்பது கொடுமையான ஒன்று. அதை அனுபவிச்சவங்களாம் தெரியும். அந்த கொடுமையில செந்தில் பாலாஜி வரணும்னு கண்டிப்பா விரும்புவார். 8 மாதமா ஃபேமிலியோட இல்லாம தனி அறையில் இருக்காரு. அவர் என்னதான் வாக்கிங் போனாலும் செல்போன்ல பேசினாலும் உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ் காலில் ஃபேஸ் டைம்ல பேசினா கூட உங்களுக்கு சாப்பாடு வந்து எல்லாம் வந்தா கூட அந்த கூட்டுக்குள் அடைபட்டு இருக்கு பாருங்க. அந்த கொடுமையை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து உரிமைக்காக திரு பிரகாஷ் நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.